ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல உற்சாகமாய் மகிமைப்படுத்துங்க. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சொல்றேங்க. ஆமென். காலையில உங்க முகத்தை பார்க்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது. என்னப்பா சொல்லுங்க, என்னப்பா யோகம் வரும். இன்னைக்கு வரலன்னா யாருக்கு முகத்தை நீங்க பார்த்தீங்களோ அவங்க தான் பொறுப்பு. கர்த்தர் நல்லவர், துரோகம் என்னது துரோகம். இந்த காலை நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். எல்லாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே 39வது பக்கத்தில் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25, மேத்யூ சாப்டர் 25. வேற லாங்குவேஜ் யாரா இருக்கீங்களா? இல்ல. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. துரோகம். என்னது? துரோகம். பெற்றுக்கொண்டதை புதைத்து வைப்பது துரோகம். பெற்றுக்கொண்டதை புதைத்து வைப்பது துரோகம். ஏசாயா 21:2 நாம் வாசிக்கும் போது ஏசாயா இப்படியாக சொல்லுகிறான். கொடிய தரிசனம் ஒன்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. துரோகி துரோகம் பண்ணி கொண்டே இருக்கிறான், பாழாக்குகிறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். துரோகி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பக்கத்துல கைப்பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, துரோகி துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. ஆமென். சில பேர் பார்க்குறாங்க, நமக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பார்க்குறீங்க. ஆமென். எல்லாருக்கும் சம்பந்தம் இருக்குது, நான் உட்பட. ஆண்டுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவன் அவனுடைய திறமைக்கேற்ப, அவன் அவனுடைய திறமைக்கேற்ப. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? துரோகம் அப்படின்னா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, யூதாஸ் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தது, அப்புறம் தெலீலாள் சிம்சோனுக்கு செய்த துரோகம், சிம்சோனுக்கு மாமனார் சிம்சோனுக்கு செய்த துரோகம். சிம்சோனுடைய மாமனார் சிம்சோனுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு? அவனுக்கென்று நியமிக்கப்பட்டவளை அவனுடைய சிநேகிதனுக்கு என்ன கொடுத்தாரு? ஆக்சுவலா நீங்க எல்லாம் ஒழுங்கா பைபிள் படிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பேசுறது. அப்போ நீங்க படிக்கலனாலும் எனக்கு நம்பிக்கை வர்ற மாதிரி அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் அப்படின்னு பண்ணீங்கன்னா கூட எனக்கு ஒரு சின்ன 1% சந்தோஷம் வரும். ஓ, அந்த அக்கா பைபிள் படிக்கிறாங்க அப்படின்னு. நான் முழுமையா நம்ப மாட்டேன், 1% நீங்க வாழ்க்கையில வேத புத்தகம் பக்கமே போகாத மாதிரி அப்படி ஒரு மாதிரி காலையிலே அப்படி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நமக்கு உள்ள சரக்கு போகாது. சரக்கு போனது மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சரக்கு உள்ள என்ன செய்யாது?
போகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நமக்கு இதெல்லாம் தான் துரோகம். மாமனார் சிம்சோனுக்கு செய்தது துரோகம். அதெல்லாம் பெரிய துரோகம். தான் கண்ணுக்கு முன்னாடியே தனக்கு நியமிக்கப்பட்டவள் தன் நண்பனுக்கு மனைவியாக்கப்படுவதெல்லாம் பெரிய துரோகம். பெரிய துரோகம். அத்தாலியாள் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பின் நிமித்தம் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய குமாரர்களை, ஆண் மக்களை கொலை செய்ய கட்டளையிட்டதுதான் துரோகம் அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு துரோகம். ஆனால் துரோகி அப்படின்னு வரும்போது பர்டிகுலர்லா ஒரு தனிப்பட்ட மனிதனை, தனிப்பட்ட மனுஷியை தான் அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. துரோகி துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தை, இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற துரோகம், சபையில் ஆவிக்குரிய தலைமைக்கு கீழ் ஆவிக்குரிய ஐக்கியத்திலே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் செய்து கொண்டிருக்கிற மகா பெரிய துரோகம். அது கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிற துரோகம் என்ன? பெற்று கொண்டதை புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது அகாவாவினுடைய 15வது முகாம். எந்த முகாம்? 15வது முகாம். ஒரு 5 அகாவா நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம். 5 அகாவா நான் கலந்து இருக்கிறேன். சரி 10, சரி 15 நான் கலந்துக்கிறேன்னு சொல்றவங்க கை தூக்க. சரி, நீங்க தான் இன்னைக்கு இங்கே ஃபீல்டுல என்ன நடக்குது அப்படின்னா, விதைக்கப்பட்ட இடத்திலேயே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட இடத்திலேயே விதைக்கப்படுகிறது. இத்தனை முகாம்கள் கலந்த பிறகும் ஜெபம் நடத்துறதுக்கு அசோக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா அங்க இருந்து என்ன வரல, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நான் நேற்று காலையில இருந்தே பாக்குறேன். அவரு தான் இங்க இருந்து பெருமூச்சு விட்டு என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. காலையில வரும்போது பிரகாஷ் தான் ஏசப்பா அப்படின்னு சொல்றாரே தவிர, அங்க இருந்து ஏசப்பா. அப்போ ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு முகாம்களிலும், ஒவ்வொரு ஆராதனைகளிலும், ஒவ்வொரு அபிஷேக கூட்டங்களிலும், ஒவ்வொரு விடுதலை கூட்டங்களிலும் விடுதலைகள் கைமாறப்படுகிறது, ஜெப அபிஷேகம் கைமாறப்படுகிறது, எல்லா கிருபைகளும் கைமாறப்படுகிறது. நாம் சந்தோஷிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், கை தட்டுறோம், ஆர்ப்பரிக்கிறோம், உருள்றோம், பிறல்றோம், 4 சேரை முடிஞ்சா உடைக்கிறோம், சபையின் பாஸ்டருக்கு நஷ்டத்தை கொண்டு வரோம். அதன் பிறகு பூமிக்கு அடியில் என்ன செய்து வைத்து விடுகிறோம்? புதைத்து வைத்து விடுகிறோம். புதைத்து வைத்து விடுகிறோம். இங்கே ஒரு எஜமானனும் அவனுக்கு கீழ் இருக்கிற 3 வேலைக்காரர்களை குறித்த ஒரு உவமை சொல்லப்படுகிறது. அவன் வெகு தூர பிரயாணத்துக்கு புறப்படுகிறான். எப்பொழுது திரும்பி வருவான் என்று சொல்லவில்லை. பிரயாணப்பட்டு போகிறான். போகிறதுக்கு முன்பாக அவனுடைய திறமைக்கேற்ப, வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய. அப்போ எனக்கு இருக்கிற கிருபை, எனக்கு இருக்கிற தாளந்து இன்னொருவருக்கு இருக்குமா அப்படின்னா தெரியாது. இன்னொருவருக்கு இருக்கிறது எனக்கு இருக்குமா என்பது தெரியாது. ஆனால் என்னுடைய திறமைக்கேற்ப ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதை புதைத்து வைத்தால் துரோகம். பயன்படுத்தினால் பெருகும், பதுக்கினால் பறிபோகும். எப்படி? பயன்படுத்தினால் பெருகும், பதுக்கினால் பறிபோகும். இப்ப போன வருஷம் மீட்டிங்ல நீங்க பெற்ற அபிஷேகம், பெற்ற ஜெப அபிஷேகம், ஜெப தாகம், ஜெப பாரம், நீங்க இந்த முகாம் முடிந்து போய் அதை பயன்படுத்தினால்தான் அடுத்த முகாம் வரும்போது என்ன செஞ்சிருக்கும்? பெருகி இருக்கும். அப்ப லைட்டா நாங்க இப்படி பத்த வச்சு அப்படி போட்டா போதும், கொழுந்து விட்டு என்ன செய்யும்? எரியும். ஆனா இப்போ ஒவ்வொரு முகாமுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? ஆயத்த ஜெபம் தேவைப்படுது. எதுக்கு? ஸ்டவ்வை கிளீன் பண்ணி, அதுல உள்ள அடப்பெல்லாம் எடுத்து, அதனுடைய திரியெல்லாம் சரி பண்ணி, அதெல்லாம் நீட்டாக்கி, அதுக்கப்புறம் பம்ப் பண்ணி,
அதுக்கப்புறம் இப்போ இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு செஷன்லையும் நெருப்பு போடப்பட நெருப்பு போடப்பட நெருப்பு போடப்பட கொழுந்து விட்டு என்ன செய்யும்? எரியும். கைத்தட்டும், அர்ப்பரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இந்த 3 நாள் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் பெற்ற தாளந்தை பயன்படுத்தாமல் என்ன செய்வோம்? புதைத்து வைப்போம். அப்போ எத்தனை வருஷமா நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை ஆண்டுகளாய் துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? நான் ஒரு சபையினுடைய பாஸ்டர், அதனால அந்த கரிசனையோடு தான் நான் பேச முடியும். சும்மா ஏதோ என்னை கூப்பிட்டாங்க 3 நாள் முகாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு போறதுக்கு உள்ள மனுஷன் அல்ல. அவனுடைய திறமைக்கேற்ப, அவளுடைய திறமைக்கேற்ப. இப்ப இங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, எனக்கு ஆண்டவர் எதுவுமே தரல, எனக்கு ஆண்டவர் எந்த கிருபையும் தரல, எனக்கு ஆண்டவர் எந்த தாளந்தும் தரல, எனக்கு ஆண்டவர் எந்த திறமை எனக்கு தரல, ஏன் தான் ஆண்டவர் என்னை இப்படி படைச்சிட்டாரோ அப்படின்னு ஈவன் a single man cannot say. ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய திறமைக்கேற்ப கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல தாளந்துகளையும் கிருபைகளையும் கொடுத்துதான் அனுப்புகிறார். இந்த பூமியில அவன் பிறக்கும் போது வெறுமையாய் பிறப்பது கிடையாது. அவனுக்குள்ள ஒரு தெய்வ திட்டம், அவனுக்குள்ள ஒரு தரிசனம், அவனை குறித்து ஒரு தேவ நோக்கம், அவனுக்கென்று ஒரு கிருபைகள். சில கேரக்டர்லாம் இன்பார்ன் கேரக்டர்ஸா இருக்கும். அது பிறக்கும் போதே ஆண்டவர் சில காரியங்களை உள்ள வச்சுதான் அனுப்புவார். அது போக போக அது பயன்படுத்த 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 அது பெருகி கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு ஒரு தேவ பிள்ளை, என்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ஒரு சகோதரி, என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த கிருபைகளை தாளந்துகளை புதைத்து வைக்கிறார்களோ, அன்றைக்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? துரோகம் செய்கிறார்கள். இயேசு சொன்ன இந்த உவமையில 3 ஊழியர்களை அழைக்கிறார். ஒருவனை அழைத்து அவனை பார்க்கிறார், அவனுடைய திறமைக்கேற்ப 5 தாளந்துகளை கொடுக்கிறார். இப்போ இன்னொருவனை அழைத்து அவனுடைய திறமைக்கேற்ப 2 தாளந்துகளை கொடுக்கிறார். இப்ப 2 தாளந்துகளை பெற்றவன் 5 தாளந்துகளை பெற்றவனை பார்த்து, என்ன அவர் பாரபட்சம் உள்ள தேவனா இருக்கிறார், எனக்கு மட்டும் 2 கொடுத்திருக்கிறார், அவருக்கு 5 கொடுத்திருக்கிறார். இவங்க 2 பேரும் இப்படி பேசும்போது இன்னொருவனை அழைத்து அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? 1 தாளந்தை கொடுக்கிறார். இப்போ 1 தாளந்தை வாங்கின இப்படி நினைக்க முடியும், நாங்க 3 பேரும் ஒரே சர்ச்சுக்கு தான் போறோம், நாங்க 3 பேரும் ஒரே கேம்ப்ல தான் அட்டெண்ட் பண்ணோம், நாங்க 3 பேரும் ஒரே பாஸ்ட்ரிக்கில தான் இருக்கிறோம், நாங்க 3 பேரும் ஒரே ஏரியால தான் இருக்கிறோம், அவனுக்கு 5 இவனுக்கு 2 எனக்கு மட்டும் 1. எல்லாம் பக்கத்துல எனக்கு மட்டும் 1, எனக்கு மட்டும் 1. பக்கத்துல பார்த்து என்ன பக்கத்துல பாருங்க, அவங்க மூஞ்ச பார்த்து, ஒன்னே பெருசு, 1 தந்திருக்கிறதே பெருசு, அத பெருக்கு, அத பெருக்கு. ஆமே, இருக்கிறத பெருக்கு, தந்திருக்கிறத பெருக்கு. பயன்படுத்தினால்தான் அது பெருகும், பதுக்கினால் அது பறிபோகும். பறிபோகும். நேற்று இரவு வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது பிரகாஷ் என்கிட்ட, எப்படி பாஸ்டர் எப்படி பேசுறீங்க, எப்படி இந்த தாட்ஸ் வருது அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கிறார். மைக் மட்டும்தான் இல்லை, சேனல் பேரும் இல்லை, சேனல் பேரும் இல்லை. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆசை இருக்கணும். கிருபை என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. அப்போ அதை பயன்படுத்தணுங்கிற ஆசை இருக்கணும். அந்த ஆசை நாளுக்கு நாள் பெருக பெருக நம்ம கிடைக்கிற வாய்ப்பை என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். பயன்படுத்த 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 அது பெருகி கொண்டே இருக்கும். அப்படிதான் இந்த 18 வருஷம் பெருகி இந்த காலை நேரத்தில் இங்க நிக்குது. ஆமென். ஆரம்பம் இது அல்ல. ஆரம்பம் 4 A4 ஷீட்ல எழுதி வச்சு பார்த்து படிச்சதான் ஆரம்பம். ஏதோ இன்னைக்கு வந்த உடனே இவ்வளவு பிரசங்கம் பண்றோம், வார்த்தைகளை கொடுக்கிறோம், ஏதோ ஆண்டவர் விசேஷித்த கிருபை கொடுத்திருக்கிறார், அப்படி இல்லை. எல்லாருடைய திறமைக்கேற்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி தான் எனக்கும் கொடுத்தார்.
உங்களுக்கு கொடுத்திருக்கிற பைபிள் மாதிரி தான் எனக்கும் கிடைச்சிச்சு. உங்களுக்கு கொடுத்த சபை மாதிரி தான் எனக்கும் ஒரு சபை. உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் ஒரு போதகர், எனக்கும் அப்படி ஒரு போதகர் தான். என் தகப்பனா இருந்தாலும் அவர் எனக்கு போதகர், இன்று வரைக்கும் அவர் போதகர் தான். அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வீட்டுல, சர்ச்சில் பாஸ்டர் தான். அப்ப அப்படி இருக்கும்போது என்னோடு கூட இருந்தவர்கள், என்னோடு கூட பயின்றவர்கள், என்னோடு கூட பழகினவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் சற்று உயர்ந்திருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த தாளந்துகளை நான் புதைத்து வைத்து அவருக்கு நாம் துரோகம் செய்ய எனக்கு மனதில்லை. கொஞ்சம் கொடுத்திருந்தாலும் அதை பெருக்கினதினால் இன்றைக்கு அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நீ தேவனுடைய பார்வையில் துரோகி எனப்படக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பார்வையில் துரோகி எனப்படக்கூடாது. தேவனுடைய பார்வையில் உங்களை பார்க்கும்போது, உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் நீ பிரவேசி என்கிற அந்த மகிழ்ச்சியின் சத்தத்தை கர்த்தர் நமக்கு கேட்க பண்ணுவாராக. ஆமென். அப்படி ஒரு சத்தம் கேட்கலன்னா ஓடினது வீண். அப்படி ஒரு சத்தம் கேட்கலனா பிரயாசப்பட்டது வீண். அப்படி ஒரு சத்தம் கேட்கலனா இந்த முகாம்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது வீண். நீங்கள் தாளந்தை பயன்படுத்தி இருந்தால் அந்த ஒண்ணு இன்னொன்னா மாறி இருக்கும், இன்னொன்னா மாறி இருக்கும். அப்போ இந்த அகாவா ஆயிரங்களாய் மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும்? ஆயிரங்களாய். ஏன்? எனக்கு கொடுத்தத நான் உலகம் என்ன சொல்லுது? யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் அப்படின்னா, ஒரு முகாம்ல, ஒரு கூட்டத்துல, ஒரு இதுல ஆசீர்வதிக்கப்படுறோம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு கடத்தி அடுத்த முறை அவர்களும் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி இருந்தால் நீங்கள் இருக்கும் உங்கள் ஸ்தல சபை இப்போ ஆயிரங்களால் நிரம்பி இருக்கும். ஆயிரங்களால் நிரம்பி இருக்கு. ஆனா என்ன செஞ்சிட்டோம்? 5 வாங்கினவன் பெருக்குனான். 5 வாங்கினவன் பெருக்கினான். 2 வாங்கினவனும் அதை பெருக்கினான். 1 வாங்கினவன், வேதம் அழகாய் சொல்லுகிறது, 1 தாளந்தை வாங்கினவனோ போய், 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி. அப்போ எவ்வளவு பிரயாசப்படுற, ஆனா தவறான பிரயாசம். என்ன பிரயாசம்? நிலத்தை தோண்டினதுக்கு அந்த தாளந்தை வேறொருவனிடத்துல என்ன செஞ்சிருக்கலாம்? கொடுத்திருக்கலாம். எஜமான் அதை சொல்றாரு, நீ இதை காசுக்காரரிடத்துல கொடுத்திருந்தால் கூட நான் வரும்போது அதை பல மடங்காய் பெற்றிருப்பேனே. புதைப்பதற்கு பிரயாசப்படுகிறோம், பயன்படுத்துவதற்கு நாம் பிரயாசப்படுவதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை மறைப்பதற்கு பிரயாசப்படுறோம். எனக்கு பாட தெரியும்னு சொல்லிராத, எனக்கு பேச தெரியும்னு சொல்லிராத, எனக்கு ஜெபிக்க தெரியும்னு சொல்லிராத. சொன்னா என்னை முன்னாடி கூப்பிட்டு ஜெபிக்க வச்சிருவாரு. தேவன் நமக்கு கொடுத்த தாளந்துகளை, கிருபைகளை ஒரு நாளும் மறைக்க கூடாது, ஒரு நாளும் புதைக்க கூடாது. ஒரு 5 நான் என்னை வச்சு நான் சொல்றேன், நான் ஆசைப்படுவேன், ஒரு 5 நிமிஷம் கேப் கிடைச்சா அதுல ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு முடியாதா? அப்படின்னு பேசுறதுக்கு முடியாது. பல உன்னதமான தேவ மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் அப்படியே சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறேன். எல்லாரும் பேசுறாங்க. ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய ஒரு கெட் டுகெதர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ எனக்கு அந்த ப்ரோக்ராம்ல எந்த லிஸ்ட்ல என் பேரு இல்ல. ஆனா எனக்கு உள்ளம் கொதிக்குது, இவர்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா பேசிடலாமே அப்படின்னு. அப்படியே எல்லாரும் பேசி முடியும் போது கடைசியில் அந்த எம்சி பண்ணிட்டு இருக்கிறவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் நீங்க பாஸ்டரை வாழ்த்தி பேசிடலாமா அப்படின்னு. 1 மணி நேரமா இதுக்கு தான்டா காத்திருக்கிறேன், 1 மணி நேரமா இதுக்கு தான் காத்திருக்கிறேன். அந்த நேரத்துல இல்ல பரவாயில்ல வேணாம் சாரி அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்குள் தந்திருக்கிற தாளந்தை நான் என்ன செய்யறேன்? புதைச்சு வைக்கிறேன். ஒரு 5 நிமிடமா இருக்கட்டும், 1 நிமிடமா இருக்கட்டும், இல்ல பல மணி நேரமா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் அந்த வாய்ப்பிலே தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தாளந்தை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் தேவனுடைய சிநேகிதன், சிநேகிதி. பயன்படுத்தாமல் புதைத்தால் தேவனுக்கு துரோகி. தேவனுடைய பார்வையில நீங்கள் யார்?
துரோகி. தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது கூட துரோகம்தான். தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது துரோகம். துரோகத்திலேயே ரெண்டு டைப் இருக்குது. இந்த டைப் வந்து சைலண்ட் பிட்ரேயர் அப்படின்னா மௌன துரோகி. என்ன துரோகி? சைலண்டா உட்காந்துக்கும் துரோகி. சில பேர் வந்து வெளிப்படையா துரோகம் பண்ணுவாங்க. வெளிப்படை அப்பட்டமா தெரியும் இவன் துரோகம் தான் பண்றான். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்க, ஆவிக்குரிய அந்த லிங்க்ல இருக்கிறவங்க எப்படின்னா, தே ஆர் சைலண்ட் பிட்ரேயர், மௌன துரோகிகள். என்ன துரோகிகள்? எல்லாருக்கும் உள்ள கிருபை இருக்கும், பாட்டு பாட தெரியும், வசனம் வாசிக்க தெரியும். பாஸ்டர் வசனத்தை சொன்ன உடனே முதல்ல எடுத்துரும், ஆனா வாசிக்காது. என்ன செய்யாது? வாசிக்காது. ஏன்? யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்லா ஜெபம் பண்றதா, நல்லா ஜெபம் பண்ண தெரியும், ஆனா அவ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? மௌனமா இருக்கும். மௌன துரோகிகள். பக்கத்துல பார்த்து சொல்லு, மௌன துரோகியா இருக்காத. ரொம்ப நாளா மௌனமா இருந்தா வேஸ்ட் நினைச்சு போகில எரிச்சிருவாங்க. ரொம்ப மௌனம், சைலண்ட் பிட்ரேயர்ஸ், மௌன துரோகிகள். யூதாஸ் வெளிப்படையாய் வந்தா, எஜமான பார்த்தான், கட்டி பிடிச்சான், முத்தமிட்டான், காட்டி கொடுத்தான், வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டான். இயேசுவை பிடிச்சான்னு தெரிஞ்ச உடனே ஒருத்தன் பட்டயத்தை உருவி காதுல வெட்டுறான். பயங்கரமா ஆக்ஷன் பண்றான். கடைசியில சைலண்டா இருந்துட்டு, அவரை நான் அறியேன். இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். தேவ ஜனமே, நாம் தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஒன்று, ராஜாவின் நம்பிக்கைக்கு செய்கிற துரோகம். ராஜாவின் நம்பிக்கைக்கு செய்கிற துரோகம், நம்பிக்கை துரோகம். என்ன துரோகம்? நம்பித்தான் கொடுக்கிறார், தன்னுடைய ஊழியக்காரனை நம்பித்தான் கொடுக்கிறார். இவன் பெருக்குவான், இவன் பயன்படுத்துவான், நான் திரும்ப வரும்போது இதை ஆயிரங்களாய் பெருக்கி இருப்பான் என்று சொல்லி நம்பி கொடுக்கிறான். எவரையும் தேவன் வெறுமையாய் விடவில்லை, எவரையும் தேவன் வெறுமையாய் வைக்கவில்லை. ஒருவருக்கு குரல் வளத்தை கொடுக்கிறார், ஒருவருக்கு சாட்சி சொல்லு. சில பேர்லாம் சாட்சி சொன்னாலே அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? சுருக்கமா, ரொம்ப டீட்டெயில்ட் எல்லாம் போகாது. ஆண்டவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல போன வாரம் இப்படி வந்திருந்தேன், இந்த காரியத்தோட வந்திருந்தேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அற்புத விதமாக என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனத்தை மாற்றி இன்னைக்கு என்னை பூரண சுகத்துடன் வச்சிருக்கிறார். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த இடத்துல ஒருவேளை அப்படிப்பட்ட பலவீனத்தோட யார் இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ஆண்டவர் செய்தது போல உங்களுக்கு நிச்சயம் செய்வார் அப்படின்னு சாட்சி சொல்லும் போது அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஆத்மா அதே பலவீனத்தோட இருந்தா அதுக்கு ஒரு விசுவாசம் வரும். ஓஹோ, போன வாரம் ஷீலா அக்காவுக்கு கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறாரு, இந்த பக்கம் என்னது செல்லா அக்காவையும் கர்த்தர் என்ன செய்வார்? சுகப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. சில பேர் சாட்சி சொன்னா பாஸ்டர் உட்கார்னு சொல்றது வரைக்கும் என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். அது சில பேருக்கு கிருபை. சில பேருக்கு 5 நிமிஷத்துல காஸ்பலை ஷேர் பண்ற கிருபையை கொடுத்திருப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகள். சில பேருடைய குரல் அவ்வளவு அழகா இருக்கும், ஆனா பாட மாட்டாங்க. சில பேருக்கு தனி இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரி பண்ற கிருபை. பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணும்போது, ஃபிளைட்ல பிரயாணம் பண்ணும்போது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவனை சும்மா இருக்க மாட்டாங்க. சார் எங்க போறீங்க? எங்கேயோ போறீங்க போல. ஆமா, எங்கேயோ தானே அதுக்கு தான்டா ஃபிளைட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமா, எங்க போறீங்க, என்ன ஏது அப்படி விசாரிச்சு
அந்த 4 மணி நேரம் டிராவல்ல, அந்த 1.5 மணி நேரம் ஃப்ளைட் டிராவல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. அந்த கிருபை எனக்கு இல்ல. அந்த கிருபை எனக்கு இல்ல. நான் போய் ஃப்ளைட்ல உட்கார்ந்தேன்னா, காதுல அப்படியே மாட்டிட்டு கண்ண மூடுனேன்னா அவ்வளவுதான். பெல்ட்டை மாட்டினேன்னா டேக் ஆஃபுக்கு ஒரு மாதிரி அசையும். அப்புறம் கீழே வரும்போது லைட்டா என்ன செய்யும், அசையும். அதை அப்படியே மூடிட்டு உட்கார்ந்துட வேண்டியதுதான். ஆனா சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், எங்க பிரயாணப்பட்டாலும் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை. ஐயோ எனக்கு அந்த கிருபை இல்லையேன்னு நான் வேதனைப்பட்டதும் இல்லை. எனக்கு இல்லாத கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு இல்லாத கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவனுக்கு என்ன கிருபையோ அதை பயன்படுத்து, அதை பயன்படுத்து. ஒரு தீர்மானத்தோடு போங்க. சும்மா உங்களை வச்சு கூட்டம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓசியில நடத்துறாங்களா கூட்டம்? இல்ல. அவ்வளவு பொருள் செலவுகள், அவ்வளவு பிரயாசம், இதுக்கு பின்னாடி அவ்வளவு மனிதனுடைய உழைப்பு இருக்குது, அவ்வளவு தியாகம் இருக்குது, அவ்வளவு கண் விழிப்புகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி அதை செட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு வேணுமா, இவங்களுக்கு சாப்பாடு வேணாமா, எங்க வர்றாங்க, அவங்கள பிக்கப் பண்ணுமா, இதெல்லாம் எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு காரியங்கள். நான் 5 மணிக்கு வந்து இறங்குவேன்னு சொல்லிட்டேன். 5 மணிக்கே வந்து காத்திருக்கிறாங்க. ஆனா பஸ் 1 hour லேட்டு. எதுவுமே கேட்கல. ஏன் லேட்டு, என்ன லேட்டு, ஒன்றும் கேட்கல. இவ்வளவு பிரயாசப்படுறாங்க. எதுக்குன்னா எப்படியாவது தேவன் தந்திருக்கிற அந்த தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு. ஒருவருக்கு ஜெபம் பண்ணுகிற கிருபை இருக்கும். எல்லாராலும் ஜெபிச்சிட முடியாது. எல்லாராலும் ஜெபிச்சிட முடியாது. சிலருக்கெல்லாம் தேசத்துக்காக ஜெபம் பண்ண தெரியாது. சிலருக்கெல்லாம் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண தெரியாது. ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண நினைச்சா சொன்னா, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே ஆமென், ஆண்டவரே ஆமென், அல்லேலூயா சோத்திர, அல்லேலூயா உன்னை தூக்கி போட, அல்லேலூயா. They don't know how to pray. ஜெபிக்க தெரியாது. ஆனா சில பேரை பாருங்க, அவங்க ஜெபம் பண்ணாலே இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணுங்கிற ஆசை வரும். உடனே கண்ணீர் மடமடமடான்னு வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துக்கு வராத கண்ணீர் வேற எதுக்கும் வரக்கூடாது. ஆமென். ஜெபத்துல வராத கண்ணீர், ஆராதனையில வராத கண்ணீர் வேற எதுக்கும். இதுல எல்லாம் கண்ணீர் வராததுனாலதான் வேற எல்லாத்துக்கும் கண்ணீர் வடிகிற. சும்மா புருஷனார் சொல்ற. ஆனா ஜெபத்துல ஒண்ணும் கிடையாது. அதே கையை கட்டிட்டுலாம் நீங்க ஜெபிக்கவே முடியாது. அப்படியே அப்படியே அப்படி கம்ஃபர்ட்டா உட்கார்ந்துட்டுலாம் நீங்க ஜெபிக்கவே முடியாது. ஜெபம் நீங்க தேசத்துக்காக மண்டாடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, உங்க சரீரம் ஒத்துழைச்சா மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும், ஜெபிக்க முடியும். தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது ஒன்று, ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறோம். ராஜாவின் நம்பிக்கைக்கு அவர் நம்பி தந்திருக்கிறார். ஐயா, இந்த உலகத்துல இந்த தேசத்துல 145 கோடிக்கு மேல ஜனம் இருக்கிறான். அத்தனை கோடி ஜனங்கள் நடுவிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு கிருபையை தந்து நம்மளை பயன்படுத்தணும், நம்ம அதை பெருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தலைவிதி எல்லாம் கிடையாது. ஆனா உங்க மேல ஒரு வச்ச நம்பிக்கை, கோயம்புத்தூர் பட்டணத்துல உங்க சபை மேல வச்ச நம்பிக்கை, கோயம்புத்தூர் பட்டணத்துல இல்லாத பிஷப்புகளா, கோயம்புத்தூர் பட்டணத்துல இல்லாத திருச்சபைகளா, கோயம்புத்தூர் பட்டணத்துல இல்லாத வாலிபர்களா, ஏன் உங்க சபையில ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை வைக்கிறார், இப்படிப்பட்ட திட்டங்களை வைக்கிறார், இப்படிப்பட்ட தரிசனங்கள் வைக்கிறார் அப்படின்னா உங்களை நம்புறார். உங்களை நம்புறார். கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன நம்புறார்? 1350 திருச்சபைகள் இருக்கிறது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ். 750 மெயின்லைன் திருச்சபைகள் இருக்கிறது. இத்தனை திருச்சபைகள், 23 லட்சம் ஜனங்கள் பட்டணத்துல இருக்கிறாங்க. எத்தனையோ மெகா சர்ச்சஸ் இருக்குது, ஊழியர்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிற தேவ மனிதர்கள் எங்க மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் நடுவில் என்னையும் நம்பி எனக்கு கிருபை கொடுக்கிறார்னா நான் புதைத்து வைக்க கூடாது, நான் அதை பயன்படுத்த வேண்டும். அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். 5 பேர் இருந்தாலும் பயன்படுத்தணும். சார் 4 பேர் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன், 4000 பேர் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. அதுல எந்த ஏன்னா நான் பாஸ்டர். ஆராதனைக்கு ஃபுல்லா இருக்கும் சர்ச்சு. காலையில உபவாச கூட்டத்துக்கு 10 பேர் உட்கார்ந்துருப்பான். 10 பேருக்கு அதே எனர்ஜி தான், 10 பேருக்கு அதே அனாயிண்டிங் தான், 10 பேருக்கு அதே ரெவலேஷன் தான், 150 பேருக்கும் 500 பேருக்கும் அதே ரெவலேஷன் தான். ஏன்னா தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த தாளந்து.
பேச தெரியாது, பாட தெரியாது, 4 பேர் முன்னாடி நிக்க வெக்கப்படுற என்ன கர்த்தர் இன்னைக்கு ஆயிரங்களுக்கு முன்னாடி நிக்க வச்சு எனக்கு பேச வச்சது அவருடைய கிருபை. நான் அதை புதைத்து வைத்தால் நான் என் எஜமானனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறேன். இந்த காலை நேரத்துல நம்பிக்கை துரோகிகளா உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை ஜெபம், எத்தனை முகாம், எத்தனை முறை அபிஷேகம், ஊத்துன இடத்துல ஊத்திக்கிட்டு இருக்கிறோம், வாங்கினவங்களே வாங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா அதை பயன்படுத்தல. தா 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 அப்படின்னு என்னதான் சொல்லும்? பாதாளம் தான் என்ன செய்யும்? வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? நீங்க பயன்படுத்தலனா அது வந்து கெட்டு போகும். பயன்படுத்தலாம் என்ன செய்யும்? கெட்டு போகும். ஒரு பொருளை வாங்கி நீங்க பயன்படுத்தாமலே வச்சுட்டீங்க அப்படின்னா அது என்ன செய்யும்? கெட்டு போயிடும். இந்த தண்ணி பாட்டில வாங்குறீங்க, வாங்கிட்டு பாக்குறீங்க, வா அழகா இருக்கு. அடுத்த நாள் காலையில் எடுத்து பாக்குறீங்க, சோத்திரம். அடுத்த நாள் காலையில பாக்குறீங்க, வா சோத்திரம். இங்க விக்கிட்டு சாவுற, இங்க விக்கிட்டு சாவுற. இது எதுக்கு கொடுத்தது? எதுக்கு? பயன்படுத்துறது. பக்கத்துல ஒருத்தன் விக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு என்ன அழகா இருக்குல்ல தண்ணி. ஓ, ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறீர்கள். இன்னைக்கு அதுல இருந்து விடுபடணும். இனி ஒரு முகாம் இருக்குதோ இல்லையோ, நீங்க வர்றீங்களோ வரலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா இனி ஒரு கூடுகை, இனி ஒரு முகாம் அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க வந்து உட்கார்ந்து ஏதோ அன்னைக்கு தான் புதுசா முகாம் அட்டன் பண்ற மாதிரி எல்லாம் வந்து என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல புதியவர்கள் வந்து என்ன செய்யணும்? உட்கார்ந்து இருக்கணும். அப்பதான் சபைக்கு தெரியும் நீங்க உங்க தாளந்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க? பயன்படுத்தி இருக்கிறீங்க. ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவன் நம்பிக்கை துரோகி. நம்பிக்கை துரோகி. ஒரு தாளந்து தான் மோசையினுடைய கையில ஆண்டவர் ஒரு சின்ன கோலை தான் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? கோலா அப்படின்னு தூக்கிலாம் போடல. ஒரு சிறிய கோலா இருந்தாலும் அதை பயன்படுத்தினான். அதை என்ன செஞ்சான்? பயன்படுத்தினான். அதை பயன்படுத்தினான். செங்கடலுக்கு முன்பாக அதை பயன்படுத்தினான். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்படுவதற்கு பயன்படுத்தினான். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை பயன்படுத்துங்கள். அப்ப ராஜா பாப்பார், சரி இவனை நம்பி இதை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, இவன் என்ன செய்யறான்? பயன்படுத்துறான். பயன்படுத்துறான். அப்ப தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது துரோகம். என்ன துரோகம்? ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம். நம்பி கொடுத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்ல, உங்களை நம்பி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நம்பி கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறான்னு சொல்றோம். கை தூங்க பார்க்கலாம். கை தூக்காதவங்களுக்கு என்ன பண்றோன்னு எனக்கு தெரியல. கை தூக்கல அப்படின்னா ஏதோ சம்திங் ப்ராப்ளம், ஏதாவது நரம்பு பிரச்சனையா இருக்கும். நரம்பியல் மருத்துவரை தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்? அவனுடைய திறமைக்கேற்ப தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்கூல் அட்மிட் பண்ணவரை இப்படி வந்து முன்னாடி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் சென்னை பட்டணத்தில் அவர் வந்து பின்னாடி உட்கார்ந்து கேட்கணும்னு அவசியம் சொல்லுங்க இல்லை. ஏன் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா, எப்படியாவது ஏதாவது விதத்துல எதையாவது பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பயன்பட முடியாதா? முடிஞ்சிட மாட்டோமா? இஃப் யூ ஆர் நாட் க்ரோயிங், நீங்க வளரல அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் இருக்குது. ஏதோ மிஸ்டேக் இருக்குது. எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் பொருள், வளர்ச்சிக்கு தேவையான காரியங்கள், வளர்ச்சிக்கு தேவையான காரியம். எனக்கு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னன்னா, சபை வளர்ச்சி கருத்தரங்கு அப்படின்னு நடத்துவாங்க. என்ன கருத்தரங்கு? சபை வளர்ச்சி கருத்தரங்குன்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஒருத்தர் வந்து பேசிட்டு இருப்பாரு, பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. அவர்கிட்ட உங்க சர்ச்சில் எத்தனை பேர்னு கேட்டா அவர் சொல்லுவார் 30 பேர். இப்ப நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்? அவர் பெற்றுக்கொண்டதை அவரே என்ன செய்யல? பயன்படுத்தல. பயன்படுத்தல.
சார் இந்த தைலம் போடுங்க சார், முடி வளர சார், சொட்டத்தலை மொட்டத்தலை எல்லாம் மாறிடும் சார் அப்படின்னு சொல்றவன் எப்படி இருப்பான்? மொட்டையா இருப்பான். இப்ப அவன்கிட்ட எவனா தைலம் வாங்குவானா? வாங்க மாட்டான். ஏன்னா நீ பயன்படுத்து. எப்படி நம்பி வாங்குறது? ஆனா உங்களை என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துவ 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 பயன்படுத்துவ. அவர் பாருங்க, அவரு சூடு சொர்ணே இல்லை அவருக்கு. நாம பயன்படுத்த மாட்டோம்னு தெரிஞ்சோம், திரும்ப திரும்ப நம்பிக்கை வைக்கிறார். பாத்தீங்களா? பக்கத்துல என்ன ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு எப்படி நீங்க துரோகம் பண்ண முடியும்? புரியுதா நான் பேசுற? புரியுதா சார்? நான் போன வருஷம் பெற்றுக்கொண்டதை நான் போன வருஷம் ஃபுல்லா என்ன செய்யல? பயன்படுத்தல. ஆனா இந்த வருஷம் திரும்ப என் மேல என்ன செய்யற? நம்பிக்கை வச்சு போன வருஷம் வந்து பார்த்தேன் இந்த அத்தி மரத்துல கனி இல்ல, இந்த வருஷம் வந்து பார்த்தேன் அத்தி மரத்துல கனி இல்ல, ஆனாலும் சரி இந்த ஒரு வருஷமாவது இது இருக்கட்டும், கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் வெட்டி போட்டலாம். ஆனா அடுத்த வருஷம் வெட்ட மாட்டாரு. அடுத்த வருஷம் வந்து என்ன சொல்லுவாரு? கிரேஸ் பீரியட் கொடுப்பார். நம்ம எல்லாம் சில கேஸ் எல்லாம் கிரேஸ் பீரியட்ல தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த காலங்கள்லாம் முடிஞ்சு கிரேஸ் பீரியட்ல உட்கார்ந்துருக்கிறோம். அதையும் பயன்படுத்தலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. காலையிலே வந்து இப்படி எல்லாம் பேசாதரா அப்படின்னு சில பேர் முறைக்கிறீங்க. ஆமா, இது என்னுடைய ஃபைனல் செஷன். இனி அடுத்த மத்தியான யூத்துக்கு தான் நான் பேச போறேன். என்ன பேச போறேன்? யூத்துக்கு தான் பேச. ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம். இரண்டாவது, தாளந்தை பயன்படுத்தாமல் புதைத்து வைப்பது என்பது ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு செய்யும் துரோகம். என்னது? ஒன்று நான் என்ன சொன்னேன்? ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம். அப்போ இந்த கேமராவையும் இந்த லேப்டாப்பையும் நம்பி அவன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கும் போது நம்ம எல்லாமே லைவ் எடிட்டிங் தான், லைவ் ரெக்கார்டிங் தான். அப்போ ஒன்று, தாளந்தை பயன்படுத்தாமல் இருப்பது ராஜாவின் நம்பிக்கைக்கு செய்யும் துரோகம். இரண்டாவது, தாளந்தை பயன்படுத்தாமல் புதைத்து வைப்பது ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு செய்யும் துரோகம். நீங்க பயன்படுத்தி இருந்தா ராஜ்யம் என்ன செஞ்சிருக்கும்? வளர்ந்திருக்கும். ராஜ்யம் வளர்ந்தா நாமளும் என்ன செய்வோம்? வளருவோம். தேசம் வளர வளர தேசத்தின் மக்களும் என்ன செய்வார்கள்? வளருவார்கள். சபை வளர வளர சபையின் விசுவாச குடும்பங்கள் என்ன செய்யும்? வளரும். அப்ப சபையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவது பெற்றுக்கொண்டவர்கள், தாளந்தை பெற்றுக்கொண்டவர்கள். அதை புதைத்து வைக்காமல் பயன்படுத்த 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 ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் இன்னைக்கு தேசத்துல ராஜ்யம் வளரல? ஏன் நாம் இருக்கிற பட்டணத்துல ராஜ்யம் வளரல? நாளுக்கு நாள் தேஞ்சி தேஞ்சி கழுத தேஞ்சி கட்டரம்பான போல போறதுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபைகளையும் வரங்களையும் தாளந்துகளையும் புதைத்து வைத்திருக்கிறார்கள், பயன்படுத்த தவறிவிட்டார்கள். அதனால பெருக வேண்டிய ராஜ்யம், வளர வேண்டிய தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு ஏதோது விதத்துல சுருங்கி கொண்டே இருக்கிறது. பயன்படுத்துகிறவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பயன்படுத்துகிறவருடைய வளர்ச்சி அதீத வளர்ச்சியா இருக்கிறது. பயன்படுத்தாதவர்கள் காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் வளரல, இதனால தான் வரல. நான் வளர்ந்திருப்பேன், நான் பெரிய ஆளா இருப்பேன், இதனால தான் பெரிய ஆள் அல்ல. ஒண்ணும் கிடையாது. நீ பயன்படுத்தினால் நீ பெரிய ஆள் ஆகலாம், பயன்படுத்தினால் நீ வளரலாம், பயன்படுத்தினால் வளரலாம். ஆட தெரியாதவன் மேடை நாம வெளியில உள்ள காரணங்களே காட்டிடுவோம். இது சரியாச்சுன்னா சிச்சுவேஷன் சரியில்லை பாஸ்டர், சூழ்நிலை சரியில்லை பாஸ்டர், ஏன் ஜெபம் பண்ணல? அது அட்மாஸ்பியர் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, வீட்டினுடைய நிலைமை சரியில்லை. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாவிட்டால் ஒன்று, ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கிறோம். 2, ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு துரோகம். ஒரு தேசத்தினுடைய குடிமகன் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர
அந்த தேசத்திலேயே இருந்து கொண்டு, அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டு, அந்த தேசத்தினுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு, அந்த தேசத்தினுடைய நன்மையிலே சுகித்து கொண்டு, அந்த தேசத்துக்கு எதிராய் ஒருவன் எழும்பும்போது அவன் தேச துரோகி. என்னது? தேச துரோகி. இந்திய நாட்டில் இருந்து கொண்டு இந்திய இராணுவத்தினுடைய ரகசியங்களை அயல் நாட்டுக்கு ஒரு வித்து கொண்டிருந்தால் அவன் யார்? தேச துரோகி. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு, தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில உட்கார்ந்துட்டு, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்தர்ல உட்கார்ந்துக்கிட்டு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படாம பாடுபடாம உள்ள உட்கார்ந்துட்டு அதற்கு எதிர்வினை ஆற்றி கொண்டிருப்போமே, ஆனால் நீங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரான துரோகிகள். எது? நீங்க பயன்படுத்தாமல் புதைத்தால் தேவனுடைய ராஜ்யத்தை தடை செய்கிறோம். அது வளர்வதற்கு தடையா இருக்கிறது. God given position, தேவன் கொடுக்கும் வாய்ப்புகள், தேவன் கொடுக்கும் ஸ்தானங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும். ஆண்டவர் உங்க கையில ஒரு கார் கொடுத்திருக்கிறாரா? சர்ச்சுக்கு வரும்போது ஒரு 2 பேர் அந்த கார்ல என்ன செய்யுங்க? கூட்டுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கொடுத்திருக்கிறாரா? நான் என் திருச்சபையில என் ஜனங்களுக்கு சொல்லும்போது, நீ வீடு கட்டும் போது ஹாலை கொஞ்சம் பெருசா கட்டு. எப்படி? ஹாலை கொஞ்சம் பெருசா கட்டு. ஒரு கூட்டம் நடத்தணும், ஒரு ஜெபம் நடத்தணும், ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடத்தணும், பக்கத்துல இருக்கலாம் கூப்பிடணும், அவங்களெல்லாம் ஆக்குபை பண்ற மாதிரி பெருசா கட்டு. பெருசா கட்டுறாங்க. சமீபத்திலே ஒரு வீடு மறுசீரமைப்புக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்களும் சொன்னாங்க, பாஸ்டர் ஹால் ரொம்ப சின்னதா இருந்துச்சு பாஸ்டர், அதனால குறுக்க இந்த சுவரெல்லாம் அடிச்சு கொஞ்சம் பெருசாகலாம், ஏதாவது ஜெப கூட்டம் வச்சா எல்லாரும் உட்காரலாமே. அதுல தான் தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது. அதுல தான் தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது. எஸ்தரின் புத்தகம் 4:14 வாசிக்கிறோம், இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால், தேவன் உனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார் மகனே, தேவன் உனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார் மகளே. இந்த பொசிஷனை பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யணும். செய்யாம அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்றால் அது ஜனங்களுக்கு நஷ்டம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம், உனக்கு கஷ்டம், உனக்கு கஷ்டம். தேவன் கொடுத்திருக்கிற எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு. ஆமென். நம்ம கிட்ட எத்தனை கோடிகளை கர்த்தர் கொடுத்தாலும் அது தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு. எத்தனை ஆயிரங்களை ஜனங்களை கொடுத்தாலும் அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின். தேவனுடைய ராஜ்யம் வளர 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 நாமும் கூடவே வளர்ந்து கொண்டே இருப்போம். நாமும் கூடவே வளர்ந்து கொண்டே இருப்போம். நாம ஏன் வளரலைன்னா நம் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் வளரல. வெரி சிம்பிள். நான் ஏன் ஆசீர்வதிக்கப்படல? நான் ஏன் வளரல? என் வாழ்க்கை ஏன் இன்னும் இப்படி தரித்திரத்தில் இருக்குது? என் வாழ்க்கை ஏன் இன்னும் வளராம இப்படி இருக்குது? பல ஆண்டுகளாய் ஒரே நிலைமையில் இருக்கிறேனே. பல ஆண்டுகளாய் உங்க பிள்ளை, நீங்க பெற்றெடுத்த பிள்ளை 6 மாசமும் ஒரே மாதிரி இருக்குது, 6 வயசுலயும் ஒரே மாதிரி இருக்குது, 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் அம்மா அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது எல்லாம் அவங்களுடைய வளர்ச்சி. வளரும் வளரும் பயன்படுத்தும். அப்போ ஒன்று தாளந்த பயன்படுத்தலைன்னா அது ஒன்று ராஜாவின் நம்பிக்கைக்கு செய்கிற துரோகம், 2வது ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கு செய்கிற துரோகம். துரோகம். இந்த காலை நேரத்துல ஆண்டுடைய சமூகத்துல சத்தமில்லாத துரோகிகளாய் உட்கார்ந்திருக்கிறோம். எப்படி? சத்தமில்லாத, எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது என்கிட்ட இருக்குது இருந்து என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்தாமல் தன் பொறுப்பை உணராமல், தன்னுடைய மேலிருக்கிற திட்டத்தை அறியாமல், ஆண்டவர் வரும் நேரமாயிற்று, ஆண்டவர் வரும் நேரமாயிற்று, தாளந்தை கொடுத்தவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். வெகு தூர பிரயாணத்துக்கு போனவர் திரும்பி வரப்போகிறார். வந்து முதலாவது கணக்கு கேட்பார். என்ன கேட்பார்?
கணக்கு கேட்பான். உன்னை நம்பி இதை தந்தனே, உன்னை நம்பி இதை செய்ய சொன்னனே, உன்னை நம்பி இந்த காரியத்தை கொடுத்தனே, உன்னை நம்பி இந்த திட்டத்தை கொடுத்தனே, உன்னை நம்பி இந்த தரிசனத்தை கொடுத்தனே, உன்னை நம்பி இந்த கிருபையை கொடுத்தனே, உன்னை நம்பி இந்த தாளந்தை கொடுத்தனே. சில பேருக்கெல்லாம் எழுதுகிற தாளந்து இருக்கும். என்ன தாளந்து இருக்கும்? ஒரு 4 லைன் எழுதினாலும் அப்படி நறுக்குன்னு இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? ஆமா. அதை பயன்படுத்தணும். அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அது 4 பேருக்கு பிரயோஜனப்படுதா? போட்டோம், பயன்படுத்தும். உங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை எழுத முடியுமா? எழுதுங்க. சில பேருக்கு கதை சொல்ல தெரியும். எப்படி தெரியும்? கதை சொல்லுது. ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் அந்த அக்கா மூஞ்சே என்ன செய்யும்? பார்க்கும். அது சிலருக்கு கிருபை. சில பேர் போய் கதை சொல்றேன்னு நின்னாங்கன்னா அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சு. கதை முடிஞ்சு. அந்த மாதிரியே கதை சொல்லுவாங்க. அது ஒரு கிருபை. அதை பயன்படுத்துங்க. அதை என்ன செய்யுங்க? இப்படி மைக்கு, இப்படி மேடை, இப்படி லைவு, இப்படி கூட்டம், இதில் தான் நான் பயன்படுத்துறேன் அப்படின்னாங்க. இங்கே பயன்படுத்துங்க, இங்கே கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமேன், அல்லேலூயா. இங்கே கொண்டு வந்து நிறுத்துவார். 23 வயசு வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். எங்கே உட்காந்துருந்தேன்? அங்கே தான் உட்காந்துருந்தேன். எங்கள் சர்ச்சு தான், எங்கள் அப்பா தான் பாஸ்டர். நான் நினச்சிருந்தேன் மேலே என்ன செஞ்சுருக்கலாம்? வந்திருக்கலாம். எங்கள் அப்பாட்ட கேட்டிருக்கலாம், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். அங்கே உட்கார்ந்தோம். உட்கார்ந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு ஒரு நாள் வாய்ப்பு கிடைத்தது, பயன்படுத்தினோம். வாய்ப்பு கிடைத்தது, முடியாதுன்னு சொல்லலை, வேண்டான்னு சொல்லலை. ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னு முதல்ல ஒரு பிரசங்கம் பண்றா அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை பயன்படுத்தினது இன்னைக்கு எங்கெங்கேயோ கொண்டு போய் நிறுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் பயன்படுத்தாமல் போயிருந்தால் நான் புதைந்து போயிருப்பேன். என்னுடையவைகளும் புதைந்து போயிருக்கும், பறி போயிருக்கும். ஆண்டவர் வரும்போது என்ன சொல்லியிருப்பார்? பொல்லாத ஊழியக்காரனே. எல்லா ரெவலேஷன் இருக்குது. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு ஆண்டவரை குறித்து கிளியர் ரெவலேஷன் இருக்குது. ஆண்டவர் யாருங்கிறது அவன் என்ன சொல்றான்? நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். பக்கத்துல பாருங்க, பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சிருங்க. ஓவர் வெளிப்பாடும் ஆபத்து. ஓவர் வெளிப்பாடும் எல்லாம் சமநிலை பிரமாணம். என்னது? சமநிலை பிரமாணம், பேலன்ஸ்ட் டயட். மற்ற 5 பேருக்கு இல்லாத வெளிப்பாடு, 2 பேருக்கு இல்லாத வெளிப்பாடு ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு. சில பேர் பாருங்க ரொம்ப விளக்கமா பேசும், ஒரு விளக்கமாருக்கும் உதவாது, ஒண்ணுக்கும் உதவாது. அது அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி பேசிருக்கலாம். இந்த நான் வந்து சென்னை பட்டணத்துல வேளச்சேரியில ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்க போய் பேசிட்டு கீழே வந்து உட்கார்ந்து அந்த சபையில இருக்கிற ஒரு தம்பி வந்து சொன்னா, நீங்க கல்லை பத்தி பேசுனீங்களே, பழைய ஏற்பாட்டுல கல் இருக்குது, அதையே பேசுனீங்க, புதிய ஏற்பாட்டுல நிறைய கல் இருக்குது, அதை ஏன் பேசல அப்படின்னு சொன்னேன். அதை நீ பேசு அப்படின்னு சொன்னேன். எப்படி? என்கிட்ட இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு கல்லை பத்தி தான் என்ன செய்ய சொன்னாரு? பேச சொன்னாரு. அப்படி உனக்கு புதிய ஏற்பாட்டுல நிறைய கல் தெரியும் அப்படின்னா நீ என்ன செய்? பேசு. முடிச்சுட்டேன். அதோட எந்திரிச்சு போனவன் தான் சர்ச்சை விட்டம் போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். சில பேர் ரொம்ப விளக்க சொல்லுவாங்க. ரொம்ப இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி இப்படி பாடி இருக்கலாம், இப்படி பேசியிருக்கலாம், இப்படி. நீ பேசு. செரின் பாஸ் அவர் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு. இந்த வசனத்தை எப்படி பேசிருக்கலாம் தெரியுமா? எப்படி பேசியிருக்கலாம்? ஒரு இளவும் தெரியாது, உட்கார்ந்து பேசதான் தெரியும். ஏன்னா பயன்படுத்தாம உள்ள வச்சுக்கிட்டு தைலம் நாரி கெட்டு போகும். தைலம் நாரி கெட்டு போகும். ஏன்? அது பயன்படுத்தாமல் இருக்கும்போது, அது பாதுகாக்கப்படாமல், அது பயன்படுத்தாமல் இருக்கும்போது தைலம் என்ன செஞ்சிடும்? நாரி, என்கிட்ட தைலம் இருக்குது, என்கிட்ட தைலம் இருக்குது, என்கிட்ட தைலம் இருக்குது, என் தைலம் இருக்குது, தைலம் இருக்குது, தைலம் இருக்குது, தைலம் இருக்குது, தைலம் இருக்குன்னு நீ தைலக்காரன மாதிரியே இருக்கலாம்னே தவிர அந்த தைலத்தினுடைய நறுமணம் எங்கேயுமே வீசாது. எல்லா ரெவலேஷன் இருக்குது. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். கடினமுள்ள மனுஷன் தெரியுது. நாம் பயன்படுத்தலனா என்கிட்ட கடினமாய் அவர் நடப்பார்னு தாளந்தை வாங்கினவனுக்கு தெரிகிறது.
எஜமானன் அன்புள்ளவர் தான், எஜமானன் சிநேகிக்கிறவர் தான், எஜமானன் மிகுந்த இரக்கம் உள்ளவர் தான். ஆனா கொடுத்த தாளந்த பயன்படுத்தலன்னா அதை கடினமாய் நடத்துவார் என்பதை கிளியர் ரெவலேஷன் அபவுட் காட் அவனுக்கு இருக்குது, அவனுக்கு இருக்குது. ஆனாலும் நிலத்தை புதைத்து வைத்தே. என்ன அதுல என்ன தெனாவட்டுனா, இதோ உம்முடையதை வாங்கி நீ ஏன்டா பயன்படுத்தல, இந்தா வச்சு, எனக்கு தேவையில்லை. இதை நீ எப்போ கொடுத்துருக்கணும், எப்போ கொடுத்துருக்கணும்? கொடுக்கும் போதே, வாங்கும் போதே, வேணாம் ஆண்டவரே பக்கத்துல ரோஸ்மேரி கொடுத்துருங்க, வேணாம் ஆண்டவரே பக்கத்துல இவனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். வாங்கும்போது தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரேன்னு வாங்கிட்டு இப்போ அவரு தாங்கி தாங்கி நிக்கிறார். பயன்படுத்துறா பயன்படுத்துறா பயன்படுத்துறா, ஏன்டா பயன்படுத்தணும்னா உடனே இதோ உம்முடையதை, ஏன்டா ஊழியத்துக்கு வரல, ஏன்டா உங்க சபையை வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்களே வச்சிடுங்க. நீ போக வேண்டியது அப்பவே போயிருக்கணும். போயிருந்தா ஒரு 4 டிக்கெட் உள்ள வந்திருக்கும். நீ இடத்தையும் அடைச்சிக்கிட்டு, பாயையும் உடைச்சிக்கிட்டு, பாயையும் தேய்ச்சிக்கிட்டு, சேரை உடைச்சிக்கிட்டு, எல்லாம் பண்ணிக்கிட்டு, எல்லா நஷ்டத்தை உண்டாக்கிட்டு கூரையை பேர்க்கும் போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சாம் கூட்டம். கீழே ஒரு கூட்டம் இருந்துச்சு, கூரையை பேர்க்கிறாங்க. யாரு? திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்த 4 பேர் என்ன செய்யறான்? கூரையை பேர்க்கிறான். அப்பவும் இந்த கூட்டம், இளவெடுத்த கூட்டம் எங்க உள்ள நிக்குது. எனக்கு அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஃப்ரண்ட் ஆங்கிள் மாறும்ல, ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிறாங்க 4 பேர். எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஃப்ரண்ட் ரோல. இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். பேசும்போது வசனம் சொல்லுது, குணமளிக்கத்தக்கதாய் அவருடைய வல்லமை விளங்கிற்று. அப்படின்னா பேசிட்டு இருக்கும் போதே ஹீலிங் பவர் போகுது, நிறைய பேர் சுகமாகறாங்க. இந்த 4 பேருக்குள்ளால என்ன அப்படின்னா, நாம அனுபவிக்கிறத என் தெருவில் ஒருத்தன் இன்னும் அனுபவிக்காம இருக்கிறான், நான் 4 பேர் போய் அவனை தூக்கிட்டு என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு சொல்லி இங்க உட்கார்ந்து இந்த வழியா தான் வரான், வாசல் வழியா தான் என்ன செய்யறான், வெளியில போறான். போயிட்டு திரும்பி வரும்போது எல்லாரும் வாசல் அடைச்சிட்டு நிக்கிறாங்க, வாசல் அடைச்சிட்டு நிக்கிறாங்க. ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான், டேய் திமிர்வாதக்கார கொஞ்சம் இடம் கொடுங்க, முன்னாடி போனா ஆண்டோடைய வல்லம் அவனை என்ன செய்யும், சுகப்படுத்தும். முடியாது, தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன், தானும் செய்ய மாட்டான், அடுத்தவனையும் செய்ய மாட்டான். நிக்கிறான். சபைக்குள்ள இந்த கூட்டம் தான் இன்னைக்கு பெருகி இருக்குது. ஒரு புதிய விசுவாசி, ஒரு புதிய ஜன சபைக்குள்ள வரும்போது பழைய ஆட்கள் இடம் கொடுக்கணும். என்ன நீ, நான் யார் தெரியுமா, 15 வருஷம், நீ 35 வருஷம், இப்படி சொல்லி 2000 3000 4000 பெம்பிளிக்கா பிலாப்பி இப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். நான் 10 வருஷம், நான் 15 வருஷம், நான் 25 வருஷம். இப்போ இவனுக்குள்ள இருந்த தாகம், வல்லமை உணர்த்தேன், வல்லமை அனுபவிச்சுட்டேன், என் அந்த வல்லமை உணரணும், அந்த வல்லமை அனுபவிக்கணும்னு சொல்லி எதையும் பார்க்கல, ஓட்டை என்ன செய்யறான், பிரிக்கிறான். ஓட்டை பிரிக்கும் போதாவது கீழே இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கணும், ஓட்டை பிரிக்காதரா, கீழே வா, நான் என்ன செய்யறேன், இடம் தர்றேன்னு சொல்லி இருக்கணும். ஓட்டை பிரிச்சான், இறக்கிட்டான், சுகமாயிருச்சு, போயிட்டான். இப்போ ஓட்டை திரும்ப மாற்றுறது யாரு, பாஸ்டர். திரும்ப மாற்றுறது யாரு? நாம துரோகிகளா இருக்கக்கூடாது. துரோகிகளா தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும். சின்னதோ பெரியதோ பயன்படுத்தணும். உம்முடையதை வாங்கி கொள்ளும். நான் பத்திரமா வச்சிருக்கிறேன், அவர் கேட்டா நான் கொடுத்துருவேன், அவர் கேட்டா நான் கொடுத்துருவேன். சில பேர் அப்படி ஒரு பெரிய அது ஒரு பெரிய பிரஸ்டீஜ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்தது அப்படியே இருக்கு பாஸ்டர், அப்படியே இருக்குது. கல்யாண புடவை அப்படியே வச்சிருக்கிறேன், என்னத்துக்கு, எதுக்கு, பெட்டியில் வைக்கிறதுக்கா? பயன்படுத்தவே மாட்டாங்க. கல்யாணத்துக்கு கோட் எடுப்பான் பார்த்துருக்கிறீங்களா, அன்னைக்கு மட்டும்தான் போடுவான், அன்னைக்கு மட்டும்தான் போடுவான். நான் என் சர்ச்சில் சொல்லுவேன், அன்னைக்கு மட்டும் போடுறீங்கன்னா கோட் என்ன செய்யாத, எடுக்க. அதுக்கு எதுக்கு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் 5,000 ரூபாய் செலவு பண்ணி கோட் எடுக்கிறேன்? போடுவியா, அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுவியா? இல்ல போடு, இல்ல போடு.
உம்முடையதை, அதுக்கு மேல ஏதாவது சொல்லியாச்சுன்னா, இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும், நீரும் வேண்டாம் உம் சகவாசமும் வேண்டாம் அப்படின்னு நீங்க எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறீங்க. ஆனா எஜமானன் பிரதியுத்தரம் சொல்லுகிறார், பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் என்று அறிந்தாயே. உனக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே. இப்போ அந்த ஒன்ன பறித்து 10 இருக்கிறவன்ட்ட என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இப்ப தெரியுதா ஏன் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருக்கிறான், ஒருத்தன் ஏன் துரோகியாவே இருக்கிறான் அப்படின்னா, அவன் பயன்படுத்துறான், அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படுகிறது. இவன் பயன்படுத்தல, ஆண்டவர் பார்த்தா கொடுத்ததே பயன்படுத்தல, இனி எதுக்கு இவனை நம்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததையும் பறித்து கொண்டு உங்களை விடல. உங்களை என்ன செய்யல? விடல. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. இந்த காலை நேரத்துல இந்த அகாவா முகாம்ல கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. எங்க சபையை குறித்து எனக்கு தெரியும், வசனத்துல வளர்கிற சபை. எவ்வளோ வசனம், நானே பிரமித்து கேட்டிருக்கிறேன். அருமையான தகப்பனார் பேசுகிற செய்தி, எங்க சர்ச்சில் மரியாதை குறித்து ஒரு செய்தி பேசினார், இன்னும் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே இருக்குது. அவர் பேசின செய்தி, யாகேலை குறித்து பேசின செய்தி, அதெல்லாம் இத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி பேசினது, ஆனா இன்னும் மறக்கல. அவ்வளோ வசனத்தை பேசுகிற சபை, அவ்வளோ வசனத்துல வளர்ந்த சபை. ஆனா ஏன் there is no growth? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் வளரல? என்னைக்காவது கேட்டு பார்க்குறீங்களா? என்னைக்காவது கேட்டு பார்க்குறீங்களா? பார்க்குற எல்லா தலைகளும் ஊழியக்கார தலைகளாவே எனக்கு தெரியுது. இவங்க எல்லாம் ஊழியம் செஞ்சிருந்தா சபை எத்தனை ஆயிரங்களா பெருகி இருக்கும், ஆயிரங்களா பெருகி இருக்கும். உங்களால் அதை யோசிச்சு பார்க்க முடியுதா? வாங்கி 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 வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாம புதைச்சி வச்சுக்கிட்டு, சிலருடைய தாளந்துகள் பறி போய் இருக்கிறது, சிலருடைய தாளந்துகள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சைலண்ட் பிட்ரேயரா இருக்கிறோம், மௌன துரோகியா இருக்கிறோம், சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா சபைக்கு துரோகியா, ராஜ்யத்துக்கு துரோகியா, ராஜாவின் நம்பிக்கைக்கு துரோகியா, ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு துரோகியா நிற்கிற உங்களை நியாய தீர்ப்பின் நாளிலே உங்கள் துரோகத்தினுடைய தண்டனை வெளிப்படும். அது வெளிப்படாம இருக்கணும்னா இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவைகள், நீர் எனக்கு தந்தவைகளை நான் இதுவரைக்கும் மறைத்து வைத்தேன், புதைத்து வைத்தேன், பயன்படுத்தாமல் போனேன். இந்த நாளிலிருந்து அதை பயன்படுத்த எனக்கு கிருபை தார். பொசிஷனை தவறா பயன்படுத்தாதீங்க. கேஆசி ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷித்த பொசிஷன். என்ன பொசிஷன்? எலிசாவுக்கு தண்ணீர் வார்க்கிறவன். எலிசா யார்? எலியாவுக்கு தண்ணீர் வார்க்கிறவன். இப்போ நாகமான் வந்துட்டு போறான். கேயாசி அவனை பின்தொடர்ந்து போய் நாகமானுடைய ஐஸ்வர்யங்களை, நாகமானிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறான். எதை வச்சு பெற்றுக்கொள்கிறான் தெரியுமா? அந்த பொசிஷனை வச்சு. எதை வச்சு? பொசிஷனை வச்சு. இப்போ என் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, அவன் போய் ஒரு விசுவாசிக வீட்டுக்குள்ளால எதை வச்சு போறான்? எதை வச்சு போறான்? ஷெரின் பாஸ்டருடைய அசிஸ்டன்ட்ங்கிற பொசிஷனை வச்சு போறான். சாதாரண ஒருத்தன் போனால் அந்த வீட்டில் ஏற்றுப்பாங்களா? சொல்லுங்க, ஏற்றுப்பாங்களா? அப்போ உன்னை நம்புறாங்க. உன்னை என்ன செய்யறாங்க? நம்புறாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகியா இருக்காது. ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாளும் துரோகியா இருக்காத. ராஜாவின் நம்பிக்கைக்கு ஒரு நாளும் துரோகியா இருக்காத. தேவன் கொடுத்த அந்த கிருபைக்கு ஒரு நாளும் துரோகியா மாறிடாத. ஒருவேளை அந்த தாளந்து இப்படி நினைச்சு வச்ச வேற ஒருத்தன் கையில இருந்திருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம்? பயன்பட்டு இருக்கலாம். போய் இவங்கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு அதுவும் ஃபீல் பண்ணும். எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம்.